ஹாய் மங்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் இப்படிலாம் முதலாளி கிடைப்பாங்களா? பையங்களுக்குலாம் அப்படி கிடைக்கவே மாட்டேங்காங்க. டூரு அது இதுன்னுட்டு நம்மளாம் யாருமே எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்காங்க. நம்மளும் வேலை பார்க்குறோம், நிறைய இடத்துல வேலை பார்க்குறோம். யாருமே நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஒருவேளை நம்ம நிறைய ஓனரை மீட் பண்ணி நிறைய இடத்துல வேலை பார்க்குறதுனால தான் இப்படி இருக்கமான்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபரி, இது கன்ஃபார்ம் தானே? இப்போ இங்கே என்ன மீட்டிங் நடக்குதோ அதை இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். எல்லோரும் வாங்க வாங்க, எல்லாம் வாங்க. ஆக மொத்தம் உங்களுக்குலாம் மீட்டிங் போடணும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு மீட்டிங் போட வச்சாதான் உங்களுக்குலாம் தூக்கம் வரும். அப்படி தானே? சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் நான் ஒரு நாள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறையா வாட்டி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன். சொல்லியுமே சேம் திங் ரிப்பீட் ஆகுது. சேம் திங் தான். தெரியுதுங்களா என் கை எப்படி நடக்குதுன்னு? அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. உங்களால் எனக்கு ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் மிஞ்சுது. உண்மையாகவே சொல்கிறேன். இது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் நான் உண்மையாகவே எதிர்பார்க்கவே இல்லை. நடந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படி தான் இந்த கடையில் இருப்பீங்க. நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்களோ அப்படி தான் நடந்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. அப்படி தானே ஆசைப்பட்றீங்க எல்லாரும்? என்ன ஏஞ்சல், நீங்கள் பார்க்குறதே வித்தியாசமாக இருக்கே. எனக்கு புரியலையே உங்கள் பார்வைக்கு அர்த்தம். ஒன்று பண்ணுங்க. எல்லாரும் பொட்டி இதெல்லாம் பேக் பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் கிளம்புங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு உண்மையாகவே வேண்டாம். எல்லாருமே பேக் பண்ணிட்டு கிளம்புங்க. 27, 28, 29 நம்ம எல்லாம் டூர் பார்க்க போகிறோம். ஐயோ அவளுரா, என்னடி எல்லாம் அழுவுறீங்க? ஐயோ உண்மையில வா ரோஷினி வா. என்ன ஐயோ லாவண்யா, இங்க எல்லாரும் அழுவுறீங்களா? அவ்வளவு பாசமாடியா மேல உங்களுக்குலாம்? ஐயோ தேவி அக்கா, ஐயோ எல்லாரும் கண்ணு தண்ணி ஆனந்த கண்ணீரா. இது என்ன கண்ணீர்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப குஷியா இருக்கு. சரி, நம்ம எல்லாரும் எங்க போறோம்? டூர் போக போறோம். அதே பேஸ்ல தரறா வச்சுட்டு வரோம். பேசிட்டு போய் உட்காருவீங்க. நீங்க பேசலன்னே நான் திட்டினதே இல்லை. திட்டினா ஆனா சத்தியமா தாங்க முடியாது. வாடி போலான்னு கூப்பிடுறேன். அப்புறம் பார்த்தா நீங்க இங்க இருக்கவே இருக்காதுங்க, போயிருங்க அப்படின்னு கையில நடந்தது. அவள்தான் உண்மையான எனக்கு உண்மையாவே நடுங்குச்சு கை. ஏன் தெரியுமா? கரெக்டா டைலாக் பேசுற ஓவர் ஆக்ட் பண்ணிடுறேன்னா எனக்கே ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. எனக்கு அப்படி திட்டினது இல்லைல்ல உங்களை எல்லாரும். ஆக்சுவலி அப்படி சமாளிச்சு நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் டெரராகவே இருந்தீங்களா? ஐயோ என்னடா பண்ணோம், எவ்வளவு பிரச்சனை